Hi friends, welcome to my channel. நான் உங்க அனிதா பிரபாகரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு தும்பட்டிக்காய் வத்தை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இது எத்தனை பேர் இந்த காயை பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. கிடைச்சதுன்னா மறக்காம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட பிரதி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வத்தல் செய்யறதுக்கு நம்ம கொல்லையில போய் இந்த தும்பட்டிக்காயை பறிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, இது எவ்வளோ இருக்கு பாருங்க. இங்க இது மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த மாதிரி வத்தல் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். பாருங்க, நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க. இது எங்கள் ஊர் பக்கம் வேதாரண்ய சைடு எங்கள் ஊர் அப்படிங்கிறதுனால கொள்ளையில் மாங்கொள்ளையில் இருக்கும். அப்புறம் கடலை கொள்ளையில் இடையில இதை அது நிறைய கிடைக்கும். அப்புறம் வயலில் கூட நெல் விளையிற வயலில் ஓரத்துலலாம் இது நிறைய கிடைக்கும். இதை பழமாக அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம். பாருங்க, இதை பார்க்கும்போது சின்ன சின்ன தர்பூசணி சின்ன சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இருக்குது. இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நம்ம இங்கேருந்து பொய்யூர்லேருந்து நம்ம வேதாரண்யம் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே இதுக்கு பேர் தும்பட்டிக்காய்ன்னு தான் சொல்லுவாங்க. சில இது ஊரில் சுங்கங்காயின்னு சொல்லுவாங்களாம், மிதுக்கு பழம்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வத்தல் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த தும்பட்டிக்காயை ரெண்டு சைடும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்குங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக காயும். நீங்கள் நீட்டாக வெட்டுறனாலும் அந்த ஒரு தும்பட்டிக்காயை பாதியாக வெட்டி அதை நாளாக கட் பண்ணி கூட அந்த மாதிரி கூட காய போடலாம். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வெட்டிக்கலாம். நான் ரவுண்டாக வெட்டிக்கிறேன். பாருங்கள், எடுத்து வச்சிருக்கிற எல்லா காயையுமே நான் வெட்டி எடுத்துக்கிறேன். ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. இது வயல் சைடு நிறைய கிடைக்கும். கிராமத்து சைடில் சும்மாவே கொள்ளையில் எல்லா மாங்கொள்ளையில் கடலை கொள்ளையில் எல்லா கொள்ளையுமே நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லா காயுமே இதே மாதிரி நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னா, முன்னாடி இது முழுசாக இருக்கும்போது ஒரு தர்பூசணி சின்ன சின்ன தர்பூசணி மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கோவக்காய் பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட நான் என்ன பண்ணுறேன், ஒரு கப் தயிரும் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது நான் வீடியோவில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துட்டேன், அதுக்காக தான் காட்டல. நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு குலுக்கிங்க. மூடி இல்லாமல் குளிக்கினா வெளியில் சிந்திடும். குளிக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த மோர் உப்பில் ஊற விட போகிறோம். காலையில் பாருங்கள், நல்லா உப்போட ஊறிடுச்சு. இது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே இதில் ஊற்றலை. அது அந்த உப்பு மோர் எல்லாத்தையும் ஊறி அந்த தும்பட்டிக்காயோட தண்ணி எல்லாம் சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் மாடியில் காய போட்டுறேன். இப்போ பாருங்கள், இது இங்கே நாகப்பட்டினத்தில் கரெக்டாக மணி 6 மணிக்கு நான் மேலே போனேன். ஆனால் 11 மணி மாதிரி வெயில் இருக்குது பாருங்கள். அவ்வளோ வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய தாம்பலம் இல்லைன்னா பெரிய தட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தும்பட்டிக்காயை நல்லா காய போட்டுக்குங்க. நல்லா ஒன்றா கொட்டிடாமல் நல்லா நல்லா காய போடுங்க. அது வெயிலில் நல்லா காஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா காய போட்டு எடுத்துக்குங்க. நான் ஒரு தட்டு பத்தாது அப்படிங்கிறதுனால 2 தட்டு வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். தும்பட்டிக்காய் எல்லாத்தையுமே காய போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா காயையுமே காய போட்டேன். நீங்கள் வத்தல் போடுறோம்ல அந்த துணியில் கூட நல்லா காய போட்டுக்கலாம். பாருங்கள், நான் அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. சருகு மாதிரி காஞ்சிடுச்சு நல்லா. இதை என்ன பண்ண போகிறேன், இது ஒரு டப்பாவில் நல்லா மூடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நமக்கு அடுத்த சீசன் வர வரைக்கும், அடுத்த வெயில் காலம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் அவ்வளோ தூரம்லாம் இருக்காது. எல்லாத்துக்குமே இதை சும்மா பொரிச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது நமக்கு தேவைப்படும் போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இந்த தும்பட்டிக்காய் வத்தலை போட்டு கொஞ்சம் ஒரு பழுப்பு நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இது பாருங்கள், கலர் மாறினதும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா சாப்பாட்டுக்குமே தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இதை விட சூப்பர் காம்பினேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய சாதம் தாங்க. நல்லா பழைய சாதத்தில் தயிரை ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த தும்பட்டிக்காய் வத்தையை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த காய் கிடைச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த காய் கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அப்படியே என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.